அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன? குறிப்பாக 28/7/2024 முதல் 3/8/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பான்மையான கிரகநிலைகள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் குரு வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. குருவுடன் இணைந்து செவ்வாயும் குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் பாதசனியாக வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பது பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்குகிறது. சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் முக்கூட்டு கிரகங்களான புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. இதனால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் அலைச்சல் இல்லாமல் பூர்த்தி ஆவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் மாற்றம் மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக வலம் வர போகிறாருங்க. எனவே தொட்ட காரியங்கள்ல மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு. தாமாக நடக்க போகும் நல்லவையாக அமையக்கூடிய விஷயங்களாக பார்ப்பது நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் ஆதரவாக வலம் வருகிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட தொழில், உத்தியோகம், வியாபார ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்குகிறாருங்க. அதில் மிக உறுதியாக ராகுவும் செயல்படுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு சனியின் அமைப்பு காரணமாக எடுக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. இதைவிட முழு சுபகிரகமான குருவும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்துகின்றன. எனவே பல்வேறு வகையான தொல்லைகள், தடைகள் தாமாகவே தவிர்க்கப்படக்கூடிய யோகம் உண்டு. சுபகாரிய பேச்சுகள் மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. புதிய வீடு, வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான யோகம் வலுவாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை குரு மற்றும் செவ்வாய் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் விழிப்புணர்வுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியின் வக்ரம் தான். ஏனென்றால் சில நேரங்களில் அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் முன்னேற்றமும் தாமாக கிடைக்கும் நல்லவையாக பல நிகழ்வுகள் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.